சட்டசபை கேள்வி நேரத்தில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விரக்தியில் பேசியிருப்பது சென்னை வெயிலை விட ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. அவர் பேசியது என்ன, அந்த விரக்திக்கு காரணம் என்ன, திமுகவினரின் ரியாக்ஷன் அதற்கு என்ன, பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழக பட்ஜெட்டை தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டசபையில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஏப்ரல் 21 மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முன்பாக கேள்வி நேரம் நடைபெற்றது. அதில் அதிமுக எம்எல்ஏ ஜெயசீலன், எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்து தர அரசு முன்வருமா என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் பிடிஆர், நிதியோ மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களைப் போல அனைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படவில்லை. ஒரு சிறு பங்குதான் செயல்படுகிறது. அதனால் யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர் செய்து கொடுப்பார் என்று நம்புகிறேன் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, முதல்வரிடம் பேசி முடிவெடுங்கள், பாசிட்டிவாக பதில் சொல்லுங்கள் என அமைச்சர் பிடிஆரை கடிந்து கொண்டார். பிடிஆரின் இந்த திடீர் விரக்தி தொடர்பாக திமுக மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பிறகு ஸ்டாலின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக பிடிஆர் பொறுப்பேற்றார். இதற்கிடையே திமுக தலைமை குறித்து அவர் பேசியதாக ஆடியோ ஒன்று 2023 சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த ஆடியோ முற்றிலும் போலியாது என பிடிஆர் மறுத்தார். இருப்பினும் அடுத்த சில நாட்களிலேயே நிதித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கிவிட்டு அந்த பொறுப்பு தங்கம் தென்னரசுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பிடிஆர் நியமிக்கப்பட்டார். அதோடு திமுக ஐடி பிரிவு செயலாளராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். டேட்டா சேகரிக்கும் டீம் போல ஐடி விங்கை பிடிஆர் நடத்துகிறார் என நிர்வாகிகள் திமுக தலைமையிடம் புகார் அளித்தனர். பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சோசியல் மீடியாக்களில் திமுகவிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்தபோது அதற்கு திமுக சரியான பதிலடி கொடுக்கவில்லை என ஐடி விங் மீது ஸ்டாலின் அதிருப்தியில் இருந்தார். இதனால் ஐடி விங் செயலாளர் பதவியும் அவரிடமிருந்து பறிபோனது. மதுரையை பொறுத்தவரை பிடிஆர், மூர்த்தி என 2 அமைச்சர்கள் இருக்கின்றனர். இதில் மேயர் வேட்பாளரை டிக் செய்வதில் இரு அமைச்சர்களிடையே கடும் போட்டி நிலவியது. மதுரை மாநகராட்சி மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட பிடிஆர் பரிந்துரைத்த இந்திராணி பொன்வசந்த் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனால் பிடிஆரின் கை ஓங்கியது. இந்நிலையில் நிதியமைச்சர் பதவியிலிருந்து பிடிஆர் நீக்கப்பட்டார். அவரிடமிருந்த பவர் அனைத்தும் பறிக்கப்பட்டது. இதையடுத்து மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு பிடிஆர் அழைக்கப்படுவதில்லை. அது மட்டுமின்றி அரசு ஒப்பந்த பணிகள் எதுவும் பிடிஆரின் ஆதரவாளர்களுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை. இதனால் அங்கு விரிந்து படர்ந்திருந்த பிடிஆரின் ஆதரவு வட்டம் சுருங்கத் தொடங்கியது. இந்நிலையில் பிடிஆர் சட்டசபையிலேயே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பது திமுகவிற்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளுங்கட்சியில் உள்ள அமைச்சரின் துறைக்கே போதிய நிதி ஒதுக்காத இந்த அரசு மற்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொகுதிக்கும் எப்படி நிதி ஒதுக்கும் என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பத் தொடங்கிவிட்டனர். மேலும் தேர்தலுக்கு முன்பே கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி பூசல், மூத்த நிர்வாகிகளுக்கு இடையேயான சிக்கல் போன்றவற்றை கட்சி தலைமை பேசி சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது என்று அந்த நிர்வாகி தெரிவித்தார். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் அரியன் பாபு.